மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 21, 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. போதும். என்ன வார்த்தை ஆண்டவரே இன்னைக்கு பேசணும்? இன்னைக்கு எங்க கூட என்ன பேச போறீங்க ஆண்டவரே? ஆமென். ஒருவள் இரக்கத்துக்காய், தன் மகளுடைய விடுதலைக்காய் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டும் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அவளுக்கு பதில் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் அடுத்து என்ன என்பதற்கான சரியான பதில் இன்று வரை நமக்கு தெரியவில்லை. யாருக்குமே சொல்ல முடியல. வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற क्वेश्चनக்கு எல்லாரும் என்ன சொல்ல? ஜெபிப்போம், 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 ஜெபிப்போம். பதில் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். பிரதியுத்தரம் இல்லாத இந்த தருணத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? நல்ல கவனமா கேளுங்க. பதில் இல்லாமல் ஜெபிப்பது என்பது ரொம்ப சவாலானது, கடினமானது. அது புரியும்படி சொல்லுகிறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபோன் பண்றோம், ஃபோன் பண்ணி பேசுறோம், நம்ம ஒரு பெரிய கதையை சொல்றோம். நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது அங்கிருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க இடையில சொல்லுங்க, ஆமா, இப்படி ஏதாவது இடையில சொன்னாதான் நம்ம அடுத்து தொடர்ந்து சொல்லுவோம். நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து எந்த சவுண்டும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே நம்ம இருக்கிறீங்களா, ஹலோ, கேக்குதா? எதுக்கு நம்ம இப்படி கேட்கிறோம் அப்படின்னா, அங்கிருந்து எஸ்ங்கிற ஒரு பதில் வந்தால்தான் அடுத்தடுத்த காரியத்தை நம்ம சொல்லுவோம். பிரதியுத்தரம் இருக்கிற இடத்துல பிரதியுத்தரம் வர வர ஜெபிப்பது என்பது எளிதானது. ஆனா பிரதியுத்தரமே இல்லாம, பதிலே இல்ல, ஆனா ஜெபிக்க முடியுமா? இன்னைக்கு இந்த சவாலை தான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உனக்கான பிரதியுத்தரம் தேவன் தராதது உன் ஜெபத்தை நான் கேட்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. பிரதியுத்தரம் உனக்கு கிடைக்காம இருந்தாலும், உனக்கான பதில் கிடைக்காம போனாலும், நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறாயே, அந்த சத்தத்தை நீ குறைத்து விடக்கூடாது என கர்த்தர் விரும்புகிறார். பிரதியுத்தரம் இல்லாமல் ஜெபிப்பது என்பது ரொம்ப கடினமானது, ரொம்ப சவாலானது. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன். இப்போ எனக்கு பதில் கிடைக்குது, இன்னும் 20 நாள்ல இப்படி நடக்கும்பா, இன்னும் 15 நாள்ல இது செய்யும், இன்னும் இந்த மே முடியறதுக்குள்ள இப்படி ஏதாவது ஒரு பதில் கிடைச்சதுன்னா நம்ம அதை வச்சு ஜெபிக்கலாம். எந்த பதிலுமே இல்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருக்கு உண்மையில அவ கூப்பிட்டது கேட்கலன்னா என்ன எப்படி எழுதியிருக்கும் வேதத்துல? அவள் கூப்பிட்டதோ அவர் காதுகளில் எட்டவில்லை. இப்படிதானே கேட்டிருக்கோம். கூப்பிட்டதெல்லாம் அவர் கேக்குது. ஆமென். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் போட்ட சத்தம் கேட்டது, அந்த பெருமூச்சின் சத்தம் வர அவர் கேட்டுச்சு. ஆமென். அவ இத்தனை ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இத்தனை ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா சத்தமும் அவருக்கு கேட்குது. ஆனா என்ன இல்லைன்னா பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் இல்லை. தாவீது தொடர்ந்து ஜெபிப்பதற்கான காரணம் அவனுக்கு பிரதியுத்தரம் கிடைத்தபடியினால. 138வது சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ பிரதியுத்தரம் அல்லது மறு உத்தரம் என்பது என் ஆத்துமாவிலே பலனும் தைரியமா இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணது கத்திரேன் இப்படி பேசினா
பொதுவாகவே நாம செய்கிற வழக்கம் உண்டு, அதை நானும் செய்வேன், எல்லாரும் செய்வோம். நல்லா ஜெபித்துட்டு திடீர்னு பைபிள் எடுத்து பார்ப்போம். எதுக்கு தெரியுமா? ஏதாவது, ஏன்னா இதுல இருக்கிறது முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. ஜெபித்து முடிச்சுட்டு நம்ம உடனே எது தேடுறோம் அப்படின்னா, கிரியை ரெண்டாவது தான் தேடுறோம், முதல்ல பதில தேடுறோம். ஆன்சர் ஒன்னு செய்வேன்னு சொல்லணும், இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லணும். இப்படி ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுக்கேற்ற போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ஒன்னு இதுதான் சொல்லணும், இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்லணும். இது எந்த ஆன்சருமே இல்ல ஆண்டவரே, எனக்கு அதனால குழப்பமா இருக்கு ஆண்டவரே. இந்த பதில் இல்லாத சூழ்நிலையில என்ன செய்கிறோம் என்றால், நாம் நம்முடைய ஜெபத்தை விட்டு விடுகிறோம். மார்ச் 31 வரை ஜெபித்து பார்த்தோம், ஏப்ரல் 14 வரை ஜெபித்து பார்த்தோம், ஏப்ரல் 30 வரை ஜெபித்து பார்த்தோம், மே 3 வரைக்கும் ஜெபித்து பார்த்தோம். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இவ்வளவு கதறியும் இவ்வளவு கண்ணீர் வடித்தோம், பிரதியுத்தரம் இல்லையே, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மனிதன் பதில் சொல்லாததற்கும் இயேசு சொல்லாததற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் பதில் சொல்லாததற்கான காரணம், அவனிடத்தில் பதில் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீசன் ஆரம்பிக்கிறது, ஆரம்பத்தில் பேட்டி கொடுத்த அநேகரை இன்னைக்கு காணல. ஏன்னா பதில் இல்லை. ஒரு வாரத்தில் சரியாயிரும் நாங்க, 3 நாள்ல சரியாயிரும் நாங்க. நேற்று ஒருத்தங்க ஒரு நர்ஸ் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அந்த வைரஸ் ஷேப் மாறிட்டே இருக்கிறதுனால சரியா இதுதான் அந்த வைரஸ், இப்படிதான் இருக்கும், இது கேட்ட ஒரு மெடிசனை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால இன்னும் கிரகிக்க கூட முடியலையா. ஒரு சின்ன வைரஸ் உலகத்தையே ஆட்டம் காட்டுது. ஹல்லேலூயா. பதில் இல்ல. மனிதன் பிரதியுத்தரம் சொல்லாததுக்கு காரணம், அவனுக்கு அதற்கேற்ற பதில் இல்ல. ரெண்டாவது, வாண்டெல்லாம் நான் எதுக்கு பேசணும், இந்த அற்பமா எண்ணுகிறது, பகைக்கிறது. வாண்டெல்லாம் சொல்ல முடியாது போ, இப்படி சொல்லுவாங்கல்ல சிலர். இந்த ரெண்டு இதையும் இயேசு செய்ய மாட்டார். ஒன்று, அவரிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ரெண்டு, அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போ இதுதான் கேள்வி. இன்னைக்கு இந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் பதில் அவர்கிட்ட இருக்கு. உண்மையாய் நேசிக்கிறார். இப்படி நேசித்தும் பதில் தெரிந்தும் ஏன் அவர் எனக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை? அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்று வரை நமக்கு பிரதியுத்தரம் இல்லை. ஜெபத்தை நிறுத்த போகிறோமா அல்லது தொடர்ந்து ஜெபிக்க போகிறோமா? இந்த செய்தி எதற்காக வென்றால், பிரதியுத்தரம் இல்லை என்று உன் ஜெபத்தை விட்டு விடாதே. நீ தொடர்ந்து ஜெபிக்கணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையில வைத்து வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். இங்கே நான் அந்த மைக்கை எடுக்கிறது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லுவேன். ஒவ்வொரு வார்த்தையா ஆட் பண்ணிட்டே இருந்தார். இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு. கொஞ்சம் தான் டைரியில் எழுதினேன், ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் சொல்லுகிறேன். ஏன் பிரதியுத்தரம் இல்லை? ஏன்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எதை செய்தாலுமே அவர் நன்றாக தான் செய்வார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதை செய்தாலுமே அவர் நன்றாக செய்வார். ரெண்டு, அவர் எதை செய்தாலும் அவருக்கு மகிமையாக செய்வார். மூன்று, அவர் எதை செய்தாலும் அது நமக்கு ஒரு நாளும் தீமையாக செய்ய மாட்டார், நன்மையாகவே செய்வார். இந்த மூன்றையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, தேவன் எதை செய்தாலும் அவர் நன்றாக செய்வார். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நீங்க எதை செய்தாலும், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 37வது வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நன்றாய் செய்தார். போதும். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாவற்றையும் இன்னைக்கு வரைக்கும் இதை நீங்க அறிக்கை செய்யணும். அதாவது நமக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன் இந்த வார்த்தையை, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோமே, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும்.
யோபு அதுதான் சொன்னான், என்னுடைய முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்தாரா? இல்ல. யோபுவே, உன்னை இந்த டிராக்ல நான் ஓட விட்டதே உனக்கு ஒரு பிந்தின சீரை கொடுப்பதற்காக, உனக்கு ஒரு நற்சீரை உண்டாக்குவதற்காக. முந்தின சீர் இப்பொழுது இருக்கிறது, எதுக்கு நான் உனக்கு இந்த பிரச்சனை அனுமதிக்கணும், எதுக்கு இந்த சோதனை அனுமதிக்கணும்? அப்படியே இருந்தா போதும்னு விட்டுற வேண்டியதானே? இல்ல. ஹல்லேலூயா. போர்த்திபாரின் அரண்மனையில விசாரிப்புக்காரனாக இருந்த யோசேப்பு இப்பொழுது திரும்பியும் காவல் சிறையில தள்ளப்படுகிறான். யோசேப்பு நினைச்சிருக்கலாம், சே அப்படியே இருந்திருந்தா நல்லா இருக்குமே. அப்படியே இருந்திருந்தா யோசேப்பு உனக்கான தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டாமா? தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் செய்யறதெல்லாம் நன்ற பெர்ஃபெக்ட். இரண்டாவது, அவருக்கு மகிமையாக செய்வார். அவருடைய நாமத்தின் மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க விட மாட்டார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற நம்ம காத்திருக்கும் போது திடீர்னு அதை செய்யறதுக்கு அனுகூலம் பண்றதுக்குன்னே சிலர் இடையில புகுந்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா? புகுந்து அவங்களே எல்லாம் செய்யறது போல இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தா அவங்களாலே நமக்கு பிரச்சனை வரும், அவங்களாலே நமக்கு பிரச்சனை, தலைவலி ஆயிடுவாங்க. தேவன் அதை அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில நாளைக்கு, உன் பிள்ளை வாழ்க்கையில நாளைக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது என்னாலதான் சொல்லிட்டு அந்த மகிமையை இன்னொரு நபர் எடுக்க அவர் அனுமதிக்க மாட்டார். எனவே பர்பஸ் அதை தடை பண்ணுகிறார். எத்தனை பேர் வேணுங்கிறீங்க அது? அப்ப என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு சின்ன காரியமாகட்டும் ஆண்டவரே, அதனுடைய எல்லா கிரெடிட் உங்களுக்கு மட்டும்தான் வரணும் ஆண்டவரே. உங்களுக்கு மகிமை வராத எந்த காரியம் வேண்டாம் ஆண்டவரே. அவருடையவர்கள் வாழ்க்கையில் அவர் அப்படி வைராக்கியம் உள்ளவர். அவர் எல்லாம் நன்றாய் செய்வார், அவருக்கு மகிமையாக செய்வார். மூன்றாவது, அது நமக்கு நன்மையா இருக்கும்படி செய்வார். அதுதான் யோசேப்பு சொல்லுகிறான், தீமையை நன்மையாய் மாற்றினார். யோசேப்புக்கு நல்ல கவனிங்க, இது யோசேப்பு அந்த சோதனை பாதையில் நடக்கும்போது இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆனா அந்த பாதையை கடந்த பிறகு சொன்னார், நன்மையா மாற்றினார். இன்று ஒருவேளை உங்களால சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா அந்த பாதையை கடந்த பிறகு நீங்கள் அவரால் நடத்தப்படுவது உண்மையானால், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவது உண்மையானால், நாளைக்கு யோசேப்பு போல நீங்களும் சொல்லுவீங்க, இந்த உலகம் எனக்கு தீமை செய்ய நினைத்தது, மனிதர்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் 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 மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நல்ல கவனிங்க, தேவன் பிரதியுத்தரம் சொல்லாதது அவரிடத்தில் வார்த்தை இல்லாததினால் அல்ல. இங்கே இவளுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை, ஆனால் அதனால் நடந்த காரியங்கள் கடந்த நாள் மீண்டும், இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பேசி இருக்கிறேன் சர்ச்சில் ஒரு மெடிடேஷன்ல. பட் அதை தாண்டி சில காரியங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் கற்று தந்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 23வது வசனத்தை வாசியுங்கள். அவளுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு 16:15-23, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க. மகளுக்காக அவ மட்டும்தான் முதல்ல ஜெபிக்கிறான். இயேசு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. இப்பொழுது ஒரு குரல் 12 குரலாக தொனிக்க ஆரம்பிக்கிறது. இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. ஒரு காரியத்துக்காக அவள் மட்டும்தான் ஜெபிக்கிறாள், தன் மகளுக்காக அவள் மட்டும்தான் ஜெபிக்கிறாள். தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று அவள் மட்டும் ஜெபிக்கிறாள். இயேசு பதில் சொல்லவில்லை. இப்பொழுது என்ன நடக்கிறது? அவள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை, அவளோடு கூட இன்னும் 12 பேர் சேர்ந்து கொண்டு அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு சத்தம், ஒரு கூக்குரல், ஒரு ஜெப சத்தம் இப்பொழுது 12 சத்தமாக மாறி தொனிக்கிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற நற்செய்தியை கேளுங்கள். இதுவரை ஏன் பிரதியுத்தரம் தரவில்லை தெரியுமா? உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருவேளை 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், அல்லது 10 பேர் இருக்கலாம். உங்க வீட்டுல நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, நீங்க மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் கர்த்தர் உனக்கு பிரதியுத்தரம் தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் குடும்பத்திலிருந்து உன்னுடைய சத்தம் மாத்திரமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேரும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார்.
விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒரு சத்தம் இப்பொழுது 12 சத்தமாய் கேட்க துவங்குகிறது. ஒரு சத்தம் உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் கூப்பிடுறவங்களா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென். நீ கூப்பிட கூப்பிட உனக்கு பதில் கிடைக்குமானால் மற்றவர்கள் இதை அறியாமலே போய் விடுவார்கள். மற்றவர்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை தெரியாமலே போய் விடுவார்கள். உன் சத்தம் மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்களுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? எப்படி? ஆமென், ஹalleluya. எனக்கு நோவா கண்களில் கிடைத்த கிருபை நோவாவின் குடும்பம் முழுவதுக்கும் கிடைத்ததோ அப்படியேதான் ஜெபிக்கிற சகோதரா, ஜெபிக்கிற சகோதரி, உன் சத்தத்தை மாத்திரமல்ல உன் குடும்பம் முழுவதின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். சபையே, சபையே இதை கேள். இவ்வளவு அழுதும், இவ்வளவு கூக்குரலிட்டும், இவ்வளவு கண்ணீர் வடித்தும் ஏன் அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? தளர்ந்து போனாயா? தளர்ந்து விடாதே, தொடர்ந்து கூப்பிடு. இதுவரை நீ தனியா கூப்பிட்ட, இப்பொழுது உன்னோடு கூட அநேகர் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஊழியரே, அன்பு விசுவாசியே, அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை நீ தனியா ஃபேஸ் பண்ண காரியம், இதுவரை நீ தனியா யுத்தம் பண்ண காரியம், உன்னோடு கூட கர்த்தர் அநேகரை சேர்த்து கொள்ள போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. உன் கூட கர்த்தர் அநேகரை சேர்த்து கொள்ள போகிறார். எலியா சொன்னார், ஆண்டவரை பார்த்து சொன்ன, நான் மட்டும் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் மட்டும் நிக்கிறேன்ப்பா, நான் மட்டும் நிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், எலியாவே நீ மட்டும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது நான் உனக்கு பதில் தராம இன்னொரு காரியம் செஞ்சிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா? உங்களோட ஒவ்வொருத்தரையா சேர்த்து கொண்டு இப்போ உன்னை மாதிரி 7000 பேர் நிக்கிறாங்க. 7000 பேர் நிக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் தராததுக்கான காரணம் என்ன தெரியுமா? என் சத்தத்தை மாத்திரமல்ல, என் குடும்பத்தின் சத்தம் முழுவதையும் என் தேவன் கேட்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நீங்க மட்டும் அழுதீங்க உன் குடும்பத்துக்காக. சகோதரா, இனி உன் கூட சேர்ந்து உன் மனைவியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறாள். சகோதரி, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறாங்க. அருமையான பெற்றோரே, உங்க கூட சேர்ந்து உங்க பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தாமதிக்கிறார், ஒரு பதிலும் தராம மௌனமா இருக்கிறார்னா இந்த நாட்களிலே சபைகள் மாத்திரமல்ல, தேசம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான கிரியையை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. Praise God. Hallelujah. ஒரு ஜெபம், ஒரு குரல் 12 குரலாய் மாறுகிறது. ஜெபத்தை மட்டும் நிறுத்திராத, ஜெபத்தை மட்டும் உனக்கே தெரியாது, யாரையோ எழுப்பி ஜெபிக்க வைத்துக் கொண்டிருப்பார். நமக்கு தெரியவே தெரியும், நம்ம பேர் கூட தெரியும், நம்மளை பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஆமென். சம்பந்தமே இல்லாம சிலரை கர்த்தர் உணர்த்தி ஜெபிக்க வச்சிட்டு இருப்பார். பிரதியுத்தரம் இல்லாம இருக்கலாம், ஆனா கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரதியுத்தரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியை கூப்பிட்டு விசாரித்தேன். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நார்த் இந்தியால ஒரு ஊழியத்தை சொன்னார். அந்த ஊழியரை சொன்னார். அந்த ஊழியம் தெரியாது, அந்த ஊழியத்தின் பெயர் கூட எனக்கு தெரியாது. அந்த ஊழியரை நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அந்த ஊழியரை என்ன பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனா அந்த ஊழியர் இந்த மிஷனரி கிட்ட எப்படி சொல்லியிருக்கிறார்? ஆமென். நான் 2 வாரங்களுக்கு முன்னதாக இவர்கிட்ட பேசினேன். அப்போ சொன்னார், அந்த ஊழியர் சொன்ன சாட்சி, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக, நான் பேசினதுக்கு 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியை சொன்னேன் அல்லவா, நான் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவரும் என்னை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த ஊழியரை தட்டி எழுப்பி தரிசனத்திலே நாகர்கோயில் சபையும் ஆமென் எங்களையும் காண்பித்து கொடுத்து இவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாராம். 3 வாரங்களாக அந்த ஊழியர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு நாகர்கோயில் சபையும் தெரியாது, எங்களையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல. ஆமென். உன் கூக்குரல், அவன் நீ பல நேரத்தில் ஜெபித்து என்ன ஆண்டவர், நான் மட்டும்தான் ஆண்டவர் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன்,
என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நீ தளர்ந்துராத. உன் ஜெபத்துக்கான பதில் தாமதிக்கும் போது ஒன்றை புரிந்து கொள், உனக்காக அனுகூலமாய் அநேக சத்தங்கள் தேசத்தில் ஆங்காங்கே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே இருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தாமதத்துக்கான காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். இனி என் வீட்டில் என் சத்தம் மட்டுமல்ல, என் குடும்பத்தின் சத்தமும் கேட்க போகிறது. நாங்கள் ஒருமித்து கர்த்தரை தேட போகிறோம். Glory. ஒரு குரல் 12 குரலாய் மாறினது. ஒரு குரல். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இனி முதல் அத்தனை பேரும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிட போகிறார்கள். ஹalleluya. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா? இயேசு என்கிற நாமத்தை சொல்லி. என்னை அதிகமாய் நேற்று இந்த வார்த்தை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாதாடாராபா. ஜெபிக்கிறவனுக்காக நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜெபிக்கிறவனுக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவனுக்காக. உனக்காக இதை நீ சம்பாதித்துக் கொள்ள முடியாது. உன் மாம்ச பலத்தாலோ உன் பணத்தாலோ நீ சம்பாதிக்க முடியாது. ஆனா உன் முழங்காலால் நீ அறியாத ஒரு கூட்டம் உனக்காய் எழும்பும். நீ அறியாத ஒரு சேனை உனக்காய் உருவாகும். கர்த்தரால் உருவாக்கப்படும். ஹே பாக்காரா, ஹே மலரியாந்தரா. Jesus, glory. ஓடா பலரியாந்தரா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும். Yes Father. ஓரியாந்தரா பாஷேஹரா கடரபா துனா. ஓ பரிசுத்த ஆவியானவர். ஓ ராபாதரா சேகரோ. ஆமென். உனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவே. பதில் இருக்கு, பதில் அவர்கிட்ட இருக்கு. அது இன்னைக்கும் தரலாம், நாளைக்கும் தரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அறிந்து கொள்ளணும், ஜெபிக்கிறவன் தனிமை கிடையாது. ஜெபிக்கிறவன் தனிமை கிடையாது. ஜெபிக்கிறவன் தனிமை கிடையாது. உங்க குடும்பத்தில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். உண்மைதான். உங்க குடும்பத்திலேயே உங்க சொந்தத்திலேயே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் கூட இல்லாமல் இருக்கலாம். உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களை அறியாத, உங்களை தெரியாத நீங்க பழகி கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஜெபத்துக்காக பதில் வரலையா? தளர்ந்து விடாதே. கர்த்தருடைய கிரியையை அறிந்து கொள். உனக்காக ஜெபிக்கும்படி ஒரு கூட்டத்தை எங்கேயோ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எங்கேயோ கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? Thank you Father. ஷாஹண்டரா ரியாதரபா. ஏ பாபா லா ராகாதரா மாஷதரபா. ஓ டரபா ஷேகர. பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவரை, பிரைஸ் பண்ணுங்க. ஓ இதுக்கு தான் நீங்க பதில் தரலையா ஆண்டவரே? இதனால தான் பிரதியுத்தரமா ஒரு வார்த்தையை சொல்லலையாப்பா? அப்படி என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னுடைய ஜெப கோட்டையை கர்த்தர் வலிமைப்படுத்த விரும்புகிறார். வலுவிழந்து இருக்கிற உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே வலிமைப்படுத்த விரும்புகிறார். ஓ ஹalleluya. சத்துருவால் பெயர்க்க கூடாத ஒரு ஜெப கோட்டையை கர்த்தர். ஓ ரபா துடா ரபா. ஹே மாமா மாகரா. Yes, yes, yes. உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆமென். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார். சத்ரு இதுவரை நீ சிங்கிளா இருந்ததனால ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருந்தால, ஜெபிக்க முடியாம போனல. இன்று கர்த்தர் உனக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ அறிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். நீ கதறும் போது, நீ அழும் போது அவருடைய ஒரு கூட்டத்தையும் அவர் அழ வைக்கிறார். அவருடைய ஒரு கூட்டத்தை எழும்பி ராக்காலங்களிலே ஜெபிக்க வைக்கிறார். உன் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டுகிறார். ஏ மாக்காரா. ஒரு குரல் 12 குரலாய் தொனிக்கிறது. ஒரு குரல் 12 குரலாய் தொனிக்கிறது. ஒரு குரல் 12 குரலாய். ஹalleluya. ஏ மாமாரே அந்தரே ஏலாரே அந்தரே. மோசேக்குள்ளே மாத்திரம் இருந்த அந்த விசேஷித்த ஆவி 70 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட போது அத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். ஆமென். உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியை இதுவரை உங்களிடத்திலிருந்து மட்டும் வெளிப்பட்ட ஆமென் ஜெப சத்தம் உன் புருஷனிடத்திலிருந்து, உன் மனைவியிடத்திலிருந்து, உன் சகோதரர்களிடத்திலிருந்து, பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. அப்படியே பிரேயர் பண்ணுங்க. நன்றி தகப்பனே. அப்பா நான் ஜெபத்தை மட்டும் விட்டுற கூடாது. அப்பா நான் ஜெபிக்காம மட்டும் இருந்திர கூடாது ஆண்டவரே. ஜெபத்தை மட்டும் விட்டுற கூடாது ஆண்டவரே. ஜெபத்தை மட்டும் விட்டுற கூடாது ஆண்டவரே. Glory. Thank you Father. ஓ ரியாந்தரா பாபா பாபா லரா கடரா மாமா மாமா மதரா. ஹே அந்தரா லரியாதரா. அப்பா ஒரு குரல் 12 குரலாய் ஒலிக்க வைத்தவரே. ஆமென். உறங்காத கண்கள் வேண்டும்,
ஜீசஸ். நீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். பவுல் ஜெபித்துக் கொண்டிருந்தான். பார்வை இல்ல, பார்வை இல்ல. 3 நாளா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறான். அவன் தனியா இருந்து ஜெபிக்கிறான், பதிலே இல்ல. ஆனா கர்த்தர் அனனியாவை ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அவர் இன்னைக்கு அதை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென். Thank you Lord. பொதுவாகவே பாருங்க, ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டுட்டுனா நம்மால ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த நேரத்துல தேவ கிருபை தாங்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, தெரியும் எப்போ ஜெபிக்க முடியும். பேதுருவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஜெபிக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சது இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? பேதுருவை நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிரதியுத்தரம் இல்லாதது நீ சரியா ஜெபம் பண்ணாததுனால இல்ல. உன்னால ஜெபிக்க உன் ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் தர மாட்டேன். நோ, அவர் பிரதியுத்தரமாக, நான் இப்படி சொல்லுகிறேன், சீஷர்களின் காதுகளில் விழுந்த அவளுடைய சத்தம் இயேசுவின் காதில் விழாமல் இருந்திருக்குமா என்ன? உன் கண்ணீரை பார்த்து மனிதர்களே பரிதாபப்படும் போது கர்த்தர் வேடிக்கையை பார்த்துட்டு இருப்பார். நீ ஜெபிக்க ஆரம்பித்தாயானால் புரிந்துகொள், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, கர்த்தர் உனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னா, நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அதைதான் தாவீது சொல்லுகிற 118, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ரிசல்ட் என்ன? என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். ஒரு சத்தம் 12 சத்தமாய் துணிக்கிறது. நம்பர்ஸ் ஆட் ஆகுது. குடும்பமாய் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு மெசேஜ் பண்ணார். அவருடைய மனைவி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. கல்யாணம் முடிந்து இவ்வளோ நாள் இல்லாதது ஒன்று, நாங்கள் குடும்பமாய் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்று. பிரதியுத்தரம் இல்லாததனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்களா? கிரியை கிரியை. அவர் சைலண்டா இருக்கிறார்னா தூங்குறார்னு அர்த்தம் கிடையாது. எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜீசஸ். நேரம் அதிகம் போகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்த காரியம் வாசிங்க, அது 23வது வசனத்தை வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. 2வது கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? அவளை பின்தொடர வைக்கிறார், ஃபாலோ பண்ண வைக்கிறார். இவள் இஸ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தவள் அல்ல. இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. தீரு சீதோன் பட்டணங்கள் திசைக்கு போகும்போது தான் அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசு என்ன பண்ணுகிறார் என்றால், அவளுடைய எல்லையிலிருந்து அவருடைய எல்லைக்குள்ளே அவளை கொண்டு வருகிறார். அவ எல்லையிலிருந்து கூப்பிடும் போதே இயேசு பதில் கொடுத்திருப்பார்னா அவ அங்கேயே இருந்து திருப்தியா இருப்பா. இல்ல, அவளுடைய எல்லையிலிருந்து, அவளுடைய பாரம்பரிய எல்லையிலிருந்து, அவளுடைய பழைய எல்லையிலிருந்து அவளை நேர அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். நீ இருக்கிற சூழ்நிலையில உனக்கான பதில் கிடைக்குமானால் நீ இருக்கிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பாய். இல்ல, அவர் ஆசீர்வதிக்க மட்டும் இந்த பூமியில் வரவில்லை, அவர் அடிச்சுவடுகளை வைத்து போக இந்த பூமியில வந்தார். ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட மாத்திரம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அடிச்சுவடை வச்சுட்டு போக வந்திருக்கிறார். 1 பேதுரு 2 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான அடிச்சுவடுகளை மாதிரியாய் வைத்து போனார். எதற்காக? அதை பின்தொடர்ந்து அவர் போய் சேர்ந்த இடத்துல நாமும் போய் சேரணும். இவ்வளவு கதறியும் இவ்வளவு கூப்பிட்டும் நீ இன்றும் உன் எல்லைக்குள்ளே தான் இருக்கிறாயா? உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கை, பழைய பாரம்பரியம் இல்ல. நீ அவர் எல்லைக்குள்ள வர உனக்கு பதில் கிடையாது. அவருடைய எல்லைக்குள்ளே வரும் வரை உனக்கு பதில் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். என்னை அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வர, அவருடைய எல்லைக்குள்ளே வந்தாதானே நான் அவரை பின்தொடர்ந்து போக முடியும், நான் அவரை பற்றி கொள்ள முடியும். என் எல்லைக்குள்ள இருந்தால் நான் அவரை பற்றி கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளலாம்.
இதுவரை பெற்றுக்கொண்ட இனி வா, அவருடைய எல்லைக்குள்ள வா, அவர் வைத்து அடிச்சுவட ஃபாலோ பண்ணு. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடைய எல்லைக்குள்ளே அவ பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான். இயேசு சத்தம் போடாம போயிட்டே இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரவா, இன்னும் கொஞ்சம் தூரவா. சில பதில் உனக்கு கிடைக்காம இருந்ததுனால தான் நீ இன்னைக்கு இன்னும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற. நீ அன்னைக்கு கேட்டப்போ உனக்கான ஆன்சர் எல்லாம் கிடைச்சிருந்தா நீ அங்கேயே இருந்திருப்ப, அவரை பின்தொடர்ந்து இருக்க மாட்ட. அவளுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார். குழியிலிருந்து கதறியும் யோசேப்புக்கு பிரதியுத்தரம் இல்லை. அவன் எல்லை கடத்தப்பட்டான். எதற்காக? அவனை குறித்த தரிசனம் நிறைவேற இது நடந்தாக வேண்டும். உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற நீ உன்னுடைய பாரம்பரிய எல்லைக்குள்ளே இருப்பாயானால் நடக்காது. வா, கர்த்தர் உனக்கு முன்பாய் வைத்து சென்று அடிச்சுவடை பின்தொடர்ந்து வா. இதை அறிந்து கொண்டத பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு பின்னானவைகளை நான் மறந்து லாபமாய் இருக்கிற அனைத்தை நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணி இதோ உம்மிடத்தில் வருகிறேன். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார். நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு வா. ஆபிரகாமின் எல்லைக்குள்ள இருந்து அவனை தம்முடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆமென். பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் இன்னைக்கு அநேகர் கூப்பிடுறாங்க. தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார்னு எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இம்மைக்காக ஒரு சுகம், இம்மைக்காக ஒரு விடுதலை, இதற்காக மாத்திரம் நாம் அந்த நாமத்தை பயன்படுத்துவோமே ஆனால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது. இயேசு இந்த பூமியில வந்தது இந்த இம்மையிலே ஒரு விடுதலை தருவதற்காக மாத்திரம் அல்ல. இயேசு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக. எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும், அந்த கட்டிலிருந்து விடுதலை வேணும், கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதுக்காக மட்டும் பெற்றுக்கொள்ள மாத்திரம் அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க கூடாது என்பதற்காக இயேசு பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. இவ என்ன செய்யறா தெரியுமா? இவ இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வரா. அப்பா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே இப்படி சொல்லி கூப்பிட்டே வரா. இயேசு போயிட்டே இருக்கிறார். உன் கரங்கள் அவர் நன்மையை பற்றி பிடிப்பதற்கு முன்னே உன் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடிக்கட்டும். நம்ம எல்லாம் எப்போ என் கையில கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எப்போ நம்ம கால் அவர் பாதையில நிக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். அவர் கரத்திலிருந்து நன்மையை வாங்குவதற்கு முன்னே அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை நம்முடைய கால்கள் பற்றி பிடிக்கட்டும். இதைதான் யோபு சொல்லுகிறான், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அடிச்சுவடுகளை வைத்து போனார், மாதிரியை வைத்து போனார். உன்னை அந்த பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தவே உனக்கு பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. நீ இருக்கிற எல்லைக்குள்ளேயே நீ கேட்டதெல்லாம் அவர் தந்துட்டே இருப்பார்னா நீ அதிலே திருப்தி அடைந்து உட்கார்ந்துருவ. அப்புறமா அவர் ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை நீ அறியாமல் சுதந்திரிக்காமல் போய்விடுவா. இல்ல இல்ல, உன்னுடைய எல்லைக்குள்ள இருந்து அவருடைய எல்லைக்குள் உன்னை கொண்டு வரவே அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் உனக்கு சொல்லவில்லை. இன்று உன் வாழ்க்கையில் பிரதியுத்தரம் இல்லாமல் சில எல்லைகளை தாண்ட பண்ணினது நோக்கத்தை நீ அறிந்து கொள். நீ அதை அறிந்து கொள்ள போகிறாய். ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவப்பா, என்னை இங்க கொண்டு வந்துட்டீங்களே, இங்க கொண்டு வச்சிருக்கிறீங்களே, எல்லையை தாண்ட வச்சிருக்கிறாரா? நீ அறிய போகிறாய். நான் திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு புது பலன் இருக்கிறதுனால சொல்றேன். அவர் மௌனமா இருக்கிறது, பதில் சொல்லாமல் இருக்கிறது. ஆமென். அவர் தூங்கிட்டு இருக்கிறார் நினைச்சிடாதீங்க. அவர் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனே, உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒருவரும் அதை புரிந்து கொள்ள
அதை கிரகிக்க கூட முடியாது. இந்த தேவை இவ்வளவு பெரிய தேடலுக்குள்ளே கொண்டு வந்தது பாருங்க. இவள் இப்பொழுது இயேசுவை பின்தொடர்கிறாள். தேவன் அனுமதித்த எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அப்பா, என்ன உங்க வழியில கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுமதித்தது நோக்கம். நான் அதை ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்கிறேன். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். அவருக்கு மகிமைக்காக செய்வார், நமக்கு நன்மைக்காக செய்வார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இப்படி உண்மையா நீ கூப்பிடுறிய, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை சகோதரி. உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை சகோதரா. எனவே எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பிரதியுத்தரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவர்கிட்ட பதில் இல்லாததுனால அல்ல, உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை. நீ அவர் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து 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 அவரையே ஃபாலோ பண்ணா உனக்கு மாத்திரமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பாருங்கள், இவள் வருகிறாள், வந்து என்ன செய்கிறாள்? 25வது வசனம், வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். எப்படி இருக்கும்ல, இதுக்கு பிரதியுத்தரம் சொல்லாமலே போயிருந்திருக்கலாம். வந்து வந்து சரி இப்போ அவர் கேட்குற என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு பார்த்தா, ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அவரை பணிந்து கொண்டு கேட்கும்போது இயேசு சொல்றார், உனக்கு நான் செய்ய மாட்டேன் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றார். அதை நான் புரிந்து கொண்ட விதத்தில் சிம்பிளா சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை நோக்கி கூப்பிட்டுட்ட, என் வழியில வந்துட்ட, இனி என் பிள்ளையா மாறிறியா? உனக்கு இந்த தெய்வீக சுகம் தானே வேணும்? சுகம் வாங்கிட்டு போக போறியா, இல்ல பிள்ளையா மாதிரி என் கூட இருக்க போறியா? நாம் அவரை அப்பாவா கூப்பிடலாமா என்று யோசிப்பதற்கு முன்னே அவர் நம்மை பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு. அவர் நான் அப்பான்னு கூப்பிடலாமா நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை பிள்ளையாய் அங்கீகரித்திருக்கிறார். நீ இவ்வளவு செஞ்சிட்டியம்மா, நீ என்னை நோக்கி கூப்பிட்டதும் என்னை ஃபாலோ பண்ணி வந்ததும் ஒரு சுகத்துக்காக மட்டுமா, ஒரு விடுதலைக்காக மட்டுமா? என் பிள்ளையாய் மாறிற. அப்போ அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் அப்ப துணிக்கைகளை தின்னுமே என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. இப்போ இயேசு சொல்றாரு, நீ என்ன நோக்கி கூப்பிடுற, என்ன ஃபாலோ பண்ணி வர, இவ்வளவு செஞ்சிட்டியே, இனி ஒரே ஒரு காரியம் இருக்கு, எனக்கு பிள்ளையா மாறிற. வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, இவள் என்ன செய்கிறாள்? அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இவள் விசுவாசத்தை வெளிப்படுத்தினதும் அதுதான் ஆண்டவர் பார்க்கிற. இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது பெரியது, பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இயேசு பாருங்க, தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னே பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவளுக்கு கொடுத்து அவள் கையிலே அந்த தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை கொடுத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெறும் அப்பம் மட்டும் வேணுமா, இல்ல இந்த அதிகாரம் வேணுமா? ஒரு அதிகாரத்தை தந்த பிறகு இந்த அப்பத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று நீ கேட்கிற காரியம், இன்று நீ விரும்பி கேட்கிற காரியம், கண்ணீர் வடித்து கேட்கிற காரியம், உன் பிள்ளைகளுக்கானாலும் சரி, உன் வாழ்க்கைக்கானாலும் சரி, நீ எதிர்பார்த்து கேட்கிற காரியம் இருக்கிறதே, அதை அவர் தரக்கூடாது என்று அவர் வாங்கி வைக்கவில்லை. ஆனால் அவர் அதை தருவதற்கு முன்னே மேலான சில நன்மைகளை கர்த்தர் உனக்கு தந்த பிறகு நீ கேட்கிற காரியத்தை உனக்கு தர விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, பின்பு இவைகள் எல்லாம் அதோடு கூட கொடுக்கப்படும். நான் ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். இவள் ஆரம்பத்தில் இரக்கத்தை கேட்கிறாள். என்ன இரக்கம்? பிள்ளைக்கு விடுதலை. இவள் கேட்ட இரக்கம் அவள் பின்தொடர்ந்து வந்து கேட்கிறாள். இயேசு தம்முடைய இரக்கத்தை காண்பித்தார். இயேசு காண்பித்த இரக்கம் என்ன? புத்திர ஸ்வீகாரம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புத்திர ஸ்வீகாரம். ஆமே, நாம் எல்லாம் ஆரம்பத்திலே கிறிஸ்துவை தேடினது இப்படிதான், இந்த ஸ்திரீயை போலதான். ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், கட்டு உடையணும், சாபம் நீங்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், எல்லாம் இம்மைக்கான. இப்படி ஆண்டவர் இதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதான்னு சொல்லி சொல்லி இப்படிதான் தேடணும். ஆனால் கிறிஸ்து நமக்கு காண்பித்த இரக்கம் என்ன தெரியுமா? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரம். அவருடைய இந்த இரக்கத்தை காண்பிக்கவே உனக்கு பிரதியுத்தரமாய் ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆமென். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருடைய இரக்கத்தை காண்பித்து அவருடைய விசுவாசத்தை பெரிதாய் காண விரும்புகிறார். சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பதில் இல்ல அப்படின்னு நேரத்தும் தெரியுமா? கர்த்தர் இன்னும் விசுவாசத்தை பெருசா பார்க்க விரும்புறார், பெருசா பார்க்க விரும்புறார், பெருசா பார்க்க விரும்புகிறார். விசுவாசத்தை பெருசா காட்டணும் என்ன தெரியுமா செய்யணும்? நோக்கி கூப்பிட்டு அடிச்சோட பின்தொடர்ந்தால் மட்டும் போதாது. நீ அப்பா, அவர் அப்பா, நீ பிள்ளை, இந்த உறவுக்குள்ள நீ வரணும். அவர்கிட்ட வந்து கூப்பிடணும். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்து அப்பான்னு கூப்பிடல. உடைய வேலைக்காரர்கள் ஒரு ஆளு கூட நான் சமமானவன் கிடையாது. ஆனா அப்பா பிள்ளைகிட்ட தன்னுடைய அப்பா எப்படி அன்பானவர் அதை வெளிப்படுத்திட்டே இருந்தார். கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். இந்த அன்பின் கயிற்றால் தான் கர்த்தர் நம்மை கட்டி இழுத்து அவரை பின்தொடர வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை பெரிதாய் காண விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிற விசுவாசம் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல விரும்புகிறேன், பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு அல்ல நம்முடைய விசுவாசம் தேவை, பற்றி கொள்ளுகிற அளவுக்கு, பற்றி கொள்ளுகிற அளவுக்கு. என்ன வந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்பத்தை கொடுப்பதற்கு முன்னே அதிகாரத்தை கொடுத்தார். நீ கேட்ட காரியம் ஏன் எனக்கு கிடைக்கல? நான் கேட்காத ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் கேட்காத, எனக்கு மிகவும் தேவையான, எனக்கு மிகவும் அவசியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தந்து இதையும் தருவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயத்திருக்கிறீங்களா? பிரதியுத்தரம் இல்லை என்றதும் ஜெபத்தை விட்டுறாத, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. அவருக்கு உன் சத்தம் கேட்குது. அவர் சைலண்டா இருந்தாலும் ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் கண்கள் அதை காணும், உன் குடும்பத்தினர் அதை அறிவார்கள்.